அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் நாங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 155வது இலக்க அந்த வசனத்தை நாங்கள் அர்த்தத்தோடு பார்த்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கால சூழ்நிலை அவ்வாறு தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 155வது வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறான்: வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? வலனபுலு வன்னக்கும், நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக உங்களை சோதிப்போம். உங்களை நாங்கள் சோதிச்சுக்கிட்டு தான் இருப்போம். எப்படி சோதிப்போம் தெரியுமா? பிஷை மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூஇ, பசி பட்டினியை கொண்டு உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி, உங்களுடைய பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், இன்னும் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உங்களுடைய ஊரைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய அந்த அன்ஃபுஸ் என்றால் மரணத்தை கொண்டு, அதாவது இருக்கிற ஆட்களை மௌத்தாகுவதை கொண்டு நாங்கள் சோதிப்போம். வஸ்ஸமராத், பழங்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இப்படியான சோதனைகள் உங்களுக்கு மாறி 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 வரும். சோதனைகள் வருகிற நேரத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவிலே 155வது வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். பலத்த காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிச்சு கொண்டிருக்கிறான். இந்த சோதனை என்பது மழை மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் வரக்கூடிய சோதனை, ஒரு ரெண்டு சோதனை அல்ல சகோதரர்கள். இதனால பயம் பாருங்க, இந்த வசனத்தை அப்படி எங்களுக்கு பார்க்கலாம். பிஷைஇமினல் ஹவுஃப், பயம் வருகிறது. கடுமையாக காற்றடிக்கிற இடத்துல பயப்படுறோம். அதே மாதிரி கடுமையான மழை பெய்கிற நேரத்தில் பயப்படுறோம். வீடு உடைந்து விழ போகிறது, மரங்கள் ஆடுகிறது. அப்போ அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிக்கிறான். மழை பெய்து வெள்ளம் வந்திருக்கிறது, போய் சாப்பாடு எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, பசியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அதே மாதிரி வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைப்பதை கொண்டு அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். இருந்த வீட்டு தளபாடங்கள் எல்லாம் வெள்ளத்துக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வீடு கிட்டத்தில் புதுசாக கட்டின வீடு அது வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆசையாக வாங்கின பல அலங்கார பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய லட்சக்கணக்கு பெருமதியான எங்களுடைய பெட்டுகளாக இருக்கட்டும், சோஃபா செட்டுகளாக இருக்கட்டும், அதே போன்று பெருமதியான நிறைய பொருட்களை அல்லாஹு தஆலா இந்த நீரின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக அதனுடைய நிலைமையை தலைகீழாக மாற்றி இருக்கிறான். எனவே வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அதே மாதிரி சகோதரர்களே, பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டு அதனுடைய என்ஜின் எல்லாம் அப்செட் ஆகும் இன்றைக்கு இருக்கிறது. அதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். பயிர் நிலங்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி பல ஏக்கர் கணக்கு பயிர் நிலங்கள் எல்லாம் நாங்கள் நாட்டி இருந்தோம். கடுமையான வெள்ளத்தின் காரணமாக அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான் சகோதரர்களே. அதே போன்று வல் அன்ஃபுசி, மனிதர்களை மௌத்தாக்குவதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் அதையும் நாங்கள் பார்த்தோம். அன்று மதரசா மாணவர்கள் நீரிலே மூழ்கி மரணித்த சம்பவம் இந்த நாட்டை முழுக்க உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே இதை கொண்டும் அல்லாஹ் இந்த ஓரிரு நாட்களிலே அல்லாஹ் இந்த சோதனையை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். அதே மாதிரி வஸ்ஸமராத், பழங்களை கொண்டா இன்றைக்கு பல பயிர் நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிட்டத்தில் கூட நேற்று முந்தினாத்து ஒரு வீடியோ பார்த்தேன். புத்தள பகுதியிலே, நுரைச்சோலை பகுதியிலே எத்தனையோ பப்பாளி தோட்டங்கள் எல்லாம் அட்டியோடு வேரோடு பிடுங்கப்பட்டு அப்படியே கீழே சாய்த்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலத்த காற்று வீசி எத்தனையோ பப்பாளி தோட்டங்கள் எல்லாம் பழங்களோடு அவ்வாறு அப்படியே குடை சாய்ந்திருக்கிறது சகோதரர்களே. குடை சார்ந்திருக்கிறது என்றால் இந்த வசனத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பல இடங்கள்ல, பல பிரதேசங்கள், எத்தனையோ தோட்டங்கள், பல தோட்டங்கள். அதே போன்று வெஜிடபிள் கார்டன், அது எங்களுக்கு தெரியும், மரக்கறி தோட்டங்கள், இப்படி பல தோட்டங்கள் அட்டியோடு அட்ரஸ் இல்லாமல் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சோதனை. அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அல் குர்ஆன்ல இந்த கேட்டகரியில் உங்களுக்கு நாங்கள் சோதனை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சகோதரர்களே. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க, பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருளாதாரத்தை குறைப்பதை கொண்டு, மரணத்தை கொண்டு, பழங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த 5 விஷயங்களுக்குள்ளேயும் பல பல சின்ன சின்ன தலைப்புகள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் உள்ளுக்கு அடங்கி கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு தொழில் இல்லாத பிரச்சனை, தொழிலுக்கு போக முடியாத பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதார ரீதியாக உள்ளுக்கு அடங்குது. எனவே சகோதரர்களே, இப்படி பல முறைகளில், பல விதங்களில் அல்லாஹ் எங்களை சோதிப்பதாக அல்லாஹ் எங்களுக்கு சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறார் என்றால், நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த சோதனையுடைய வகை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இந்த சோதனைகள் வருகிற நேரத்திலே ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு ஏசாமல், இயற்கைக்கு ஏசாமல், அல்லது அவங்க செஞ்சது இவங்க செஞ்சது, அவருடைய காரணம் இவருடைய காரணம், இது என்ன, எங்களுக்கு மட்டுமே மழை பெய்யுது, எங்களுக்கு மட்டுமே காத்தடிக்குது என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளுக்கு ஏசாமல்
எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று யார் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது, அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது அப்படின்றான். அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக 156வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. அந்த பொறுமையாளர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர்கள் சொல்லிவிட்டு இருப்பாங்க, நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வுடன் தான் திரும்பி போக இருக்கிறோம் என்ற அருமையான அந்த துஆவை ஓதிவிட்டு இருப்பார்கள். அப்படியாப்பட்ட அந்த பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்செய்தி இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு இழப்பை சந்தித்தால் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது, ஒரு இழப்பு, நாங்கள் நினைச்சதை இழந்துட்டோம்னா இழப்பினுடைய நேரத்தில் ஓதுறதுக்கு ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். எப்படி தெரியுமா? யாராவது ஒன்று இழந்தால் இந்த துஆவை ஓதுவதற்கு நபிகளார் காட்டி தந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இந்த துஆவை நம்ம எல்லாரும் ஓதணும். எங்களுடைய இழப்புகள் வார நேரத்தில், அது மையத்துகளாக இருக்கட்டும், தோட்டங்கள் அழிக்கப்பட்டதாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட கையில் இருந்த பொருளாதாரம் குறைக்கப்பட்டதாக இருக்கட்டும், நாங்கள் செய்த தொழில் இல்லாமல் போனதாக இருக்கட்டும், எங்களுடைய வருமானம் குறைவாக திடீரென குறைஞ்சதாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு நிகழ்விலையும் எந்த நேரத்திலையும் எங்களுக்கு ஒரு இழப்பு என்று வந்துவிட்டால் நாங்கள் ஓத வேண்டிய துஆவை பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடன் தான் மீள போகிறோம் என்று சொல்லி போட்டு, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு இதுக்குரிய கூலியை தந்துரு, சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்ததுக்குரிய கூலியை தந்துரு. வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, நீ எதை என்கிட்ட இருந்து நீ எடுத்தியோ, எனக்கு எது இழப்பாக நடந்துச்சோ, எனக்கு நான் எதை இழந்து இருக்கிறேனோ இதை விட சிறந்த ஒன்று நீ தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ. இப்போ நாங்கள் ஒன்று இருந்திருக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு ₹1,00,000 நாங்கள் இழந்துட்டேன்னு வைங்களேன், சரியான கவலையாக இருக்கும். நாங்கள் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்கிறோம், யா அல்லாஹ் வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, நான் ₹1,00,000 இழந்துட்டேன், இதை விட சிறந்த ஒன்றை நீ தந்துரு என்றா, ஒன்று அல்லாஹ் இதை 10 மடங்காக்கி தருவான், ஒன்று இழந்ததை 2 லட்சம் தருவான், அல்லது 10 லட்சத்தை தருவான், அல்லது அதை காசாக தராமல் 1 லட்சத்தை விட பெருமதி கூடிய இன்னொரு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான் என்பதில் நாங்கள் 100க்கு 100% அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து இந்த துஆவை ஓதினோம் என்றால் நிச்சயமாக சகோதரர்களே, அல்லாஹ் நாங்கள் இழந்ததை விட மிக சிறந்த ஒன்றை எங்களுக்கு எதிர்காலத்தில் மிக அவசரமாக தருவான் என்ற அந்த நல்லெண்ணத்துடன் இந்த துஆவை ஓதினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் பல மாதிரி வருகிற நேரத்தில் நாங்கள் உடைந்து போய்விடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் ஐயுன் நாசி அஷத்து பலாஅன் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்தவரே சொன்னார்கள், அல் அன்பியா, நம்பர் 1க்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் நபிமார்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு அடுத்தது யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்களை யார் சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சோதனை வரும் என்றார்கள். அதுபோல் அந்த மனிதர் கேட்கிறார், அதற்கு அடுத்ததாக யாருக்கு சோதனை வரும்? சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், நபிமார்களுக்கு முதல் தரத்தில் சோதனை வரும். நபிமார்கள் சொன்னதை கேட்டு சரியாக யார் வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனை வரும். சஹாபாக்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அதற்கு பின்னாடி யாருக்கு என்றால் சஹாபாக்கள் செய்ததை யார் எடுத்து நடக்க பார்க்குறாங்களோ அவர்களுக்கு சோதனை வரும் என்று ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு கட்டமாக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு தியரியை சொல்லி முடிச்சாங்கன்னு தெரியுமா? மன்கான தீனுஹு சுல்பன், யாருடைய இஸ்லாமிய மார்க்கப்பற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யாமல் இருக்கணும், நபியை சரியாக பின்பற்றணும் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ இஷ்தத்த பலாஉஹு, அவர்களுக்கு சோதனை அதிகமாக வரும். வமன் கான தீனுஹு ரிக்கத்தன், யாருடைய மார்க்கப்பற்று சாஃப்டாக இருக்கும், சும்மா பெரிதாக அலட்டி கொள்றதில்லை, கிடைச்சா தொழுது கொள்வது, அல்லது ரசூலுல்லாஹ் நபி வழியை பின்பற்றுவதற்கு கிடைச்சா பின்பற்றி கொள்வது, இல்லாட்டி சும்மா அப்படி சேர்ந்து எப்படியோ மார்க்கப்பற்று குறைவாக இருந்தால் அவர்களுக்கு சோதனையும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்குது என்றால், யார் இஸ்லாமிய மார்க்கத்தோடு மிக நெருக்கமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதை கேட்டு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனை அதிகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா, அந்த சோதனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வெற்றி கொண்டு தாண்டி போனேன்னு வைங்க, நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்களை நல்ல மனிதர்களோடு உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நிச்சயமாக நுழைவிப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன்.